பொது கட்டமைப்புக்கு முதல்ல தமிழ் பொது சபை உருவாக்கப்பட்டது என்ற நோக்கமே வந்து பலகீனப்பட்டு போயிருக்கின்ற அரசியல் கட்சிகள் அல்லது பலகீனப்பட்டு போயிருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமான ஒரு பலமான அரசியல் நிலப்பாடை கொண்ட ஒரு சக்தியாக எந்த ஒரு நிலப்பாடும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு மாதிரியான, அதாவது 13 ஒரு தரப்பு பேசுவதாகவும், எக்கே ராஜ்ய என்று ஒரு தரப்பு பேசுவதாகவும், சமஷ்டியை ஒரு தரப்பு பேசுவதாகவும், இப்படி பலவிதமான தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலுக்கு எதிரான விமர்சனம் என்பது வேறு. தமிழ் பொது வேட்பாளருக்கான பொது கட்டமைப்பு மீதான விமர்சனம் என்பது வேறு. பொது கட்டமைப்பானது ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றது, அங்கு ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட விடயங்களுக்கு அமைய அந்த பொது கட்டமைப்பு நடக்க வேண்டியது கட்டாயமானது. ஒற்றுமையாக விடயங்களை கையாளுவோம், ஒற்றுமையாக பொறுப்பு கூறுவோம், கூட்டு பொறுப்பென்ற விடயமெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்றது. அதனை மீறி அவர்கள் செயற்பட முடியாது. தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு விடயம் சார்ந்து வெளிப்படையாக ஊடக சந்திப்புகள் வைத்து ஒவ்வொரு கட்டத்திலும் தெளிவுபடுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை. தற்பொழுது பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார், வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்றது. அதற்கான பிரச்சாரங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதனை விடுத்து வேறு ஜனாதிபதி வேட்பாளருடன் சென்று நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றீர்கள் என்றால் உங்கள் வேட்பாளர் மீது எப்படி தமிழ் மக்களுக்கு ஆதரவு இருக்கும், நம்பிக்கை இருக்கும்? சிவில் தரப்புகள் இந்த விடயம் தொடர்பில் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பிலும், பொது வேட்பாளர் விவகாரம் கையாளப்படுகின்ற இந்த தருணம் வரை எப்படியான விமர்சனங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பிலும் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கலும் மேற்கொள்ளப்படுகின்றது. பொது வேட்பாளராக அரியநேத்திரன் தெரிவு செய்யப்பட்டு அதற்கு அவர் ஒப்புதல் வழங்கிய காரணத்தினால் தமிழரசு கட்சி அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்கின்றது. பொது வேட்பாளருக்கான தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒற்றுமை என்ற ஒரு காரணத்தை கூறி அனைவரையும் ஒற்றுமையாக்கியது. கூட்டு பொறுப்பாக தாங்கள் செயற்படுவோம் என்று கூறியது. அதற்காக தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் தரப்புகளும் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார்கள். எனினும் அங்கு கூட்டு பொறுப்பு இருக்கின்றதா, ஒற்றுமை இருக்கின்றதா? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்தவுடன் கட்சிகள் சென்று சந்திக்கின்றன. சிவில் தரப்புகள் சிறிய காலமும் என்ன விடயம் பேசப் போகின்றோம் என்ற நிகழ்ச்சி நிலம் தருமாறு கோருகின்றன. ஆகவே எங்கு ஒற்றுமை இருக்கின்றது? கூட்டு பொறுப்பு என்ற விடயத்தில் வெளியில் வந்து இந்த விடயம் என்ன இடம்பெறுகின்றது என்று சிவில் தரப்புகளாக இருக்கலாம், கட்சிகளாக இருக்கலாம், உண்மை நிலவரங்களை வெளிப்படுத்துகின்றார்களா? முதலில் பொது வேட்பாளர் என்பவர் கொள்கைக்காக என்று கூறினார்கள். அவர் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக இருப்பார் என்றெல்லாம் கூறினார்கள். இதுவரை அந்த கொள்கை என்ன என்பது தொடர்பில் சரியான தெளிவுபடுத்தல் இல்லை. அந்த ஒப்பந்தத்தில் கூட கொள்கை என்ன என்ற விடயம் மிக தெளிவாக கூறப்படவில்லை. அவ்வாறு கூறப்பட்டிருக்கின்ற விடயம் சமஷ்டி, சர்வதேச விசாரணை, ஒற்றுமை, கூட்டு பொறுப்பு, இந்த விவகாரங்களுக்காகத்தான் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுகின்றார் என்ற விடயத்தினை மிக தெளிவாக கூறி அதன் பின்னர் ஒவ்வொரு விடயங்களையும் குறிப்பிட்டு ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை வேட்பாளர்களை முழுமையாக நிராகரித்து பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவார் என்ற விடயமும் கூறப்பட்டுத்தான் கட்சிகளும் சிவில் தரப்புகளும் கையொப்பம் வைத்திருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாசா கூறுகின்றார், பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒரு இன முரண்பாட்டினை உருவாக்கக்கூடிய ஒரு விடயம் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. உண்மையில் பொது வேட்பாளர் ஒருவர் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். அதன் பின்னர் வடகிழக்கில் இருக்கின்ற அனைத்து கிராம சேவர் பிரிவுகளிலும் சமூக நன்மதிப்பை பெற்ற ஒருவனூடாக பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்காக ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட ஒவ்வொரு இடங்களிலும் வடகிழக்கு அனைத்திலும் கட்டமைப்புகள் உருவாக்கம் பெற்றிருக்க வேண்டும். அந்த கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக பொது வேட்பாளருடைய நிலைப்பாட்டை கொண்டு சென்று மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டிய அவசியம் தொடர்பில் மிகப்பெரிய பிரச்சாரம் முன்னெடுக்க வேண்டிய இந்த வேளையில் தென்னிலங்கையில் யார் வெற்றியடைவார் என்று பேசப்படுகின்ற வேட்பாளர்களுடன் நீங்கள் சென்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றீர்கள். நீங்கள் கூறுகின்ற சமஷ்டி
அதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை ஒன்று அமைந்தால் அதனை வழங்க தயார் என ரணில் கூறுகின்றார். சஜித் கூறுகின்றார். போர்க்குற்றம் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக பொறிமுறை தொடர்பில் அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். 13ஆம் திருத்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த கொள்கை ஒற்றுமை அல்லது உங்களுடைய ஒற்றுமை இருக்கின்றதா? இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் 13ஆம் திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இந்த தேர்தலை கையாளப் போகின்றனவா? எனினும் சிவில் தரப்புகள் இந்த விவகாரத்தை எப்படி கையாளுகின்றன, எப்படி புரிந்து வைத்திருக்கின்றன, எப்படி இந்த விவகாரங்களை அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பில் P2P அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கின்ற சிவயோகநாதனுடன் சிறிய நேர்காணல் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன். சமஷ்டி, சர்வதேச விசாரணை, ஒற்றுமை, ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை வேட்பாளர்களை நிராகரித்து தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு கூட்டு உடன்படிக்கையினூடாக பொது வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு தெரிவித்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி இருக்கின்றீர்கள் சிவில் தரப்புகளும் தமிழ் தேசிய கட்சிகளும். தற்பொழுது உங்களுடைய பொது கட்டமைப்பு எவ்வாறு பயணிக்கின்றது? பொது வேட்பாளர் கட்டமைப்பானது தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டதுக்கு இணங்க குறிப்பாக சொல்லலாம், தாயகம், தேசியம், சுய நிர்ணய அடிப்படையிலான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் மேற்கோள் காட்டப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த செயல்பாட்டுக்கு இணங்க அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகத்திலிருந்து அதில் இணைந்து கொண்ட 7 பிரதிநிதிகளும் இணைந்ததாக அந்த பொது கட்டமைப்பு தமது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு கட்டமாக வேட்பாளர் தெரிவு நடைபெற்றது. அதுக்கு பிறகு வேட்பாளர் அறிமுகம் நடைபெற்றது. அதுக்கு பிறகு வேட்பாளருடைய கட்டுப்பணம் கட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்கிற வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய பணிகளை அது சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றதுதான் என்னுடைய கருத்து. கட்சிகள் சயித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்கவினை சென்று சந்தித்திருக்கின்றார்கள். இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கட்சிகளுடனும் அந்த பொது கட்டமைப்பு ஏற்கனவே தனித்தனியாக அவர்கள் அழைப்பு கொடுத்திருந்தார்கள். சிவில் சமூக பிரதிநிதிகள் 5 பேரிடமும், அதில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் 7 பேரிடமும் அவர்கள் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ஒரு அழைப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. பேசுவதற்கு வருமாறு கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் அது தொடர்பாக கூடி பேசி தீர்மானித்ததன் அடிப்படையில் அந்த அழைப்பானது எதற்காக என்ற ஒரு விடயமும் இல்லை, அதே நேரம் ஒரு உத்தியோகபூர்வமான எழுத்துப்பூர்வமான ஒரு அழைப்பாகவும் இருக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் இந்த சந்திப்பினை நடத்த முடியாது என்ற ஒரு தீர்மானம் தெளிவாக எடுக்கப்பட்டது. ஆனாலும் அதன் பிற்பாடு பிளட் மற்றும் டெலோ இன்னும் 2-3 அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனநாயக போராளிகள் கட்சியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3வருமாக அந்த சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தாலும் அவர்கள் இந்த கட்டமைப்பு சார்பாக தாங்கள் பங்கு பெற்றவில்லை என்றும், தமது கட்சி ரீதியாக தமக்கு ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறவுகள் மற்றும் பாராளுமன்ற நடவடிக்கைகளும் நிமித்தமாக இருக்கின்ற அந்த தொடர்பாடலின் ஊடாக தாங்கள் அதனை செய்ததாக கூறியிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய இந்த செயல்பாட்டுக்கு முற்றுமுழுதாக பொது கட்டமைப்பு பொறுப்பாக மாட்டாது. அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள், பொது கட்டமைப்புக்கு தான் அழைப்பு விடுக்கப்பட்டது, ஆனால் நாங்கள் அழைப்புக்கு சென்றிருக்கின்றோம், மற்ற தரப்பு வரவில்லை, அவர்கள் நேரத்தையும் அஜெண்டா தரவில்லை என்ற குற்றச்சாட்டை தான் அவர்கள். பொது கட்டமைப்புக்கு என்று சொல்லி அவர்கள் அழைப்பு எந்த ஒரு எழுத்திலையும், எந்த ஒரு நீங்களும் பார்த்திருப்பீங்கள், எந்த ஒரு ஊடகத்திலேயோ அல்லது போனால் எந்த ஒரு செய்தி பேப்பர்லேயோ அவர்கள் பொது கட்டமைப்புக்கு என்று சொல்லி அந்த அழைப்பு தரவில்லை. அவர்கள் பொது கட்டமைப்பில் இருக்கின்ற தனிநபர்களுக்கும் அதே நேரத்தில் பொது கட்டமைப்பில் கையெழுத்து போட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தான் அந்த அழைப்பு கொடுத்திருந்தது. அது கட்டமைப்பு ரீதியாக தமிழர்களுடைய நலன் சார்ந்த அல்லது தமிழர்களுடைய இந்த விடயம் சமஷ்டி சம்பந்தமாக ஏதாவது ஒரு கோரிக்கையின் அடிப்படையில தான் அது தொடங்கி இருக்கு. ஆனால் அவர்கள் அப்படி ஒன்றும் கோரவில்லை. எனவே இந்த நேரத்தில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலமாக அரசியல் கட்சிகள், அதாவது தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்கு, ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஒரு சீற்றம் அல்லது போனால் ஒரு அக்கறை ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்
புறச்சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதன் நிமித்தமாக பொது கட்டமைப்புக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு சார்பாகத்தான் தாங்கள் சந்தித்ததாக டொலோவின் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகின்றார். அவர் அப்படி கூறியிருந்தாலும் பொது கட்டமைப்பு தெளிவாகவே உங்களுக்கு செய்திகளில் வெளிவந்தது. அதை நாங்கள் நிராகரிக்கின்றோம், சந்திப்பது இல்லை, பொது கட்டமைப்பாக சந்திப்பது இல்லை என்றுதான் உத்தியோகபூர்வமாக ஆவணம் மூலமாக ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஜனாதிபதிக்கும் பொது கட்டமைப்பு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றது. அந்த கடிதத்தில் இருக்கின்ற விடயம் நேரமும் ஒரு குறுகிய கால இடைவெளியினுள் இந்த சந்திப்புக்கான நேரம் தரப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது விடயம், என்ன நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் இந்த பேச்சுக்கு அழைக்கின்றீர்கள் என்ற கேள்விதான் அங்கு முன்வைக்கப்பட்டு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை. ஆகவே நீங்க சந்திப்பதற்கு பொது கட்டமைப்பு சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்கள்? இல்லை, பொது கட்டமைப்பு சந்திப்பதற்கு தயார் இல்லை. அதாவது நாங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தினை முன்வைப்போம், அதே நேரத்தில் அவர்களும் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைப்பார்கள். இந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமக்கு அதாவது புரையோடி போயிருக்கின்ற இந்த இனப்பிரச்சினை சார்ந்ததாக அவர்களுடைய நிலைப்பாட்டினை அவர்கள் தெளிவாக சொல்வார்களாக இருந்தால் அதுக்கு பிறகு பொது கட்டமைப்பு அது பற்றி பரிசீலனை செய்யலாம் என்றதுதான் நாங்கள் பேசியிருக்கின்றோம். மற்றது இன்னும் ஒரு விடயை நான் இதுல குறிப்பிட வேணும். இது சம்பந்தமாக பொது கட்டமைப்பில் உள்ளவர்கள் தெளிவாக சில கலந்துரையாடல்களை அவ்வப்போது நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக தேவைக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய கருத்துக்களும் அறிக்கைகளும் தேவைக்கு ஏற்றாற்போல் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதன் மூலமாகவும் நாங்கள் அதற்கான ஒரு முழுமையான பதிலை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். ஊடக சந்திப்பு ஒன்று வைத்து இந்த விடயம் தொடர்பில் அவர்கள் தெளிவுபடுத்த முற்படவில்லை. ஊடக சந்திப்பு ஒன்று வைக்கவில்லை, ஆனால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது தானே. அதோட அது அறிக்கை ஒன்று ஊடக சந்திப்பு அல்லது ஒரு அறிக்கையாக வெளியிடலாம் என்ற வகையில அறிக்கையாக வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு நோக்கமோ அல்லது சந்திப்போ அந்த இடத்தில் தேவைப்படவில்லை, அதனால அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். கட்சிகள் சென்று ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கின்றார்கள், சயித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, எனக்கு உண்மையிலேயே இந்த விடயத்துல நாங்கள் பொதுவாகவே இந்த பொது கட்டமைப்புக்கு முதல்ல தமிழ் பொது சபை உருவாக்கப்பட்டதென்ற நோக்கமே பலையினப்பட்டு போயிருக்கின்ற அரசியல் கட்சிகள் அல்லது பலையினப்பட்டு போயிருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமான ஒரு பலமான அரசியல் நிலப்பாடை கொண்ட ஒரு சக்தியாக எந்த ஒரு நிலப்பாடும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு மாதிரியான, அதாவது 13 ஒரு தரப்பு பேசுவதாகவும், எக்கே ராஜ்ய என்று ஒரு தரப்பு பேசுவதாகவும், சமஷ்டியை ஒரு தரப்பு பேசுவதாகவும், இப்படி பலவிதமான விடயங்கள் பேசுபொருளாக இருந்த இந்த நேரத்தில் தான் தமிழர்கள் எல்லாரும் தமிழ் மக்களாக, அதாவது தமிழ் தேசிய கட்சிகளாக, சிவில் சமூகங்களாக ஒருங்கிணைந்து நாங்கள் ஒரு ஒற்றை விடயங்கள் ஒற்றுமையாக எமக்கான தேவையை, அரசியலை நாங்கள் எந்த மாதிரியான ஒரு தீர்வினை கேட்க போறோம் என்று எல்லோரும் ஒரே ஒத்த வரியில் பேசணும் என்றதுக்காகத்தான் இந்த கட்டமைப்பை உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனாலும் அரசியல் கட்சிகளுக்குள் சில பலவீனமான தன்மைகளும் காணப்படுகிறது, அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. எனவே அந்த பலவீனமான தன்மைகள் சில நேரங்களில் தொடர்ச்சியாக பலவீனமான செயற்பாட்டை தனித்தனியாக அவர்கள் கட்சி ரீதியாக வெளிக்காட்டுவதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்த அதுக்காக நாங்கள் இதில் உங்களுக்கு தெரியும், தற்சமயம் இருக்கும் ஜனாதிபதியானவர் பிரித்தாளும் கொள்கைகளில் கைது இருந்தவர். எனவே இந்த விடயத்தை நாங்கள் ஊதி பெரிதாக்கி அவர்கள் இந்த மாதிரி செயல்பட்டு விட்டார்கள், எனவே அவர்களுக்கும் பொது கட்டமைப்புக்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருக்கின்றது அல்லது சரியான ஒரு உடன்பாடு இல்லை என்ற வகையில இதுக்குள்ள நாங்கள் இதை பற்றி நான் இதைத்தான் சொல்லலாம். எனவே நாங்கள் இதுக்குள்ள சில பலவீனங்கள் இருக்குது, நான் இல்லை என்று சொல்லவில்லை, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா அந்த பலவீனத்தை எமது பலத்தை உடைக்க கூடாது என்பதற்காக உள்ளபடி அந்த எல்லா தரப்பினையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கம். தற்பொழுது கொள்கை அளவில் சமஷ்டி, தற்பொழுது உடனடியாக 13ஆம் திருத்தம் போன்றவற்றிற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க, சயித் பிரேமதாசா போன்றோர் கட்சிகளிடம். 70 வருடத்தை கடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அந்த விடயத்தை முன்வைத்தால் பொது வேட்பாளர் கைவிடப்படுவாரா? பின்வாங்க முடியாது. ஏனென்றால் எமக்கான அரசியல் நிலப்பாடு, எமக்கான ஒரு அரசியல் சக்தி என்பதனை நாங்கள் கொண்டு வர வேணும். எனவே
அதையும் பின்வாங்க வேணும். நாங்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்டு கொண்டே அவர் முன்வைக்கின்ற சமஷ்டி சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் நாங்களும் ஒரு சமதரப்பாக இருந்து பேச்சுவார்த்தையை கலந்து கொள்ளலாம். திரும்ப நாங்கள் இதை கலைத்து விட்டு உதிரியாகினதுக்கு பிறகு நாங்கள் எப்படி அவர்களுடன் யாரை வச்சு பேசுறது, எப்படி பேசுறது? ஆகவே எந்த வாக்குறுதிகள் தந்தாலும் நீங்கள் ஆதரவு கொடுப்பதற்கான நிலைமையினை எடுக்க மாட்டீர்கள். பொது வேட்பாளர் என்பது தீர்க்கமான முடிவு. பொது வேட்பாளர் என்பது தீர்க்கமான முடிவு. அந்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனவே ஆட்சிக்கு வருபவர்கள் யாரோ ஒருவர் ஜனாதிபதியாக வர முடியும். ஆனா எல்லாருக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை 70 வருடங்களுக்கு மேலாக புரையோடி போயிருக்கின்றது. பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கு, பல ஏமாற்றங்கள், பல அழிவு, பல இழப்புகள், பல இனப்படுகொலையிலே உச்சத்தில் தொட்டிருக்கிற ஒரு சமூகமாக நாங்கள் இன்று இருக்கின்றோம். எனவே எம்மை பொறுத்தவரையில் இந்த சிவில் சமூக கட்டமைப்பும் இதுக்குள்ள இணங்கி வந்து கொண்டிருக்கின்ற அல்லது வர இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் ஒத்த கருத்துடன் சேர்ந்து பயணித்து தமிழ் மக்களுக்குரிய ஒரு அரசியல் தீர்வை மிக உறுதியாக வென்றெடுக்கும் வரை இந்த கட்டமைப்பு சீரொழியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவில் தரப்புகளில் முக்கியத்துவம் வகிக்கின்ற கிழக்கைச் சேர்ந்த P2P அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் சிவயோகநாதன் நேர்காணலில் தெரிவித்த கருத்துக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.